நான் அடிக்கடி சொல்லுவேன், ஓபிஎஸ் கிட்ட வெறும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மட்டும்தான் இருக்குது. அவரோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மட்டும்தான் இருக்குது. அவரோட கம்யூனிட்டி கூட அவர்கிட்ட இல்லை. ஏன்னா பெரும்பான்மையான பொதுக்குழு உறுப்பினர், செயற்குழு உறுப்பினர்லாம் இந்த பக்கம்லாம் இருக்கிறாங்க. கருணாநிதி திமுக கொடுத்த குடைச்சல் இருக்க வேறு யாராவது இருந்தால் ஓடி இருப்பாங்க. எம்ஜிஆருக்கு அப்போது சினிமா நடிகர் என்ற பேரில் ஒரு இமேஜ் இருந்தது. அதோடு எம்ஜிஆர் வந்து ஏழை பங்காளன். 13 வருடங்கள் இவரை காக்க வச்சார் கருணாநிதி. அதே மாதிரி ஜெயலலிதா 10 வருடங்கள் ஏங்க வச்சாங்கல்ல கருணாநிதி. அதிமுகவில் நீங்கள் ஒரு பொறுப்பாளராக இருந்தீங்க, வந்தீங்க போனீங்க, சரி சிறப்பான ஆட்சி தான் பண்ணீங்க. ஏன் உங்களுக்குள்ள என்ன அப்படி சண்டை? நீங்கள் உருவாக்குறது இல்லை, நான் உருவாக்குறது எப்படி இவனுக்கு பங்கு கேட்குறான் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. இல்லை நான் உருவாக்குனது இன்றைக்கி அவர் கையில், இபிஎஸ் கையில் போயிடுச்சு, ஏன் பங்கு எங்க அப்படின்னு ஓபிஎஸ் கேட்கறதுக்கு அவருக்கு என்ன இருக்குது? நான் திரும்ப சொல்கிறதா, இது உன்னுடைய அலுவலகமாக இருந்து இபிஎஸ் பிடிக்குன்னு தானே நீ போய் பிடுங்க. அது பொதுவானது. அது ஜெயலலிதா அம்மையாரால் இது வடிவமைக்கப்பட்டது, கட்டப்பட்டது. அப்போது யாரோ கட்டின வீட்டில் நீங்கள் போய் இருக்கிறீங்க. திருமாவளவன் தான் சொல்கிறாரு மக்களின் முதல்வர்ன்றாரு. அப்போ தமிழ்நாட்டு முதல்வர் கூட கூட்டணியில் தான் இருக்காரு. எங்கள் கூட 2 கொடுங்க, 3 கொடுங்க, 1 கொடுங்க, சேர்த்து கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. எல்லா கட்சிகளும் இப்படி தானே. திரும்பவும் நீங்கள் அந்த கட்சிக்குள்ளே வந்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக மதிப்பு இருக்காது. இப்போ வைகோ வந்து இங்கேருந்து போனார், 9 மாவட்ட செயலாளர்கள் வந்தாங்க. அதே பாடியை பாதியாக பொழந்தார் வைகோ. இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சீட்டுக்கு என் பிள்ளைக்கு ஒரு சீட்டு கொடுங்க கெஞ்சிற நிலையில். தமிழகத்தின் சாபக்கேடு ஸ்டாலின், திமுகவின் சாபக்கேடு ஸ்டாலின். குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்திருக்காரு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? திமுக அந்த 40க்கு 40மே வந்து அதிமுகவும் பிஜேபியும் பிரிஞ்சதுனாலதான் அப்படின்னீங்க சார். அப்ப அதிமுகவை பொறுத்த வரைக்குமே ஒரு சக்தி வாய்ந்த பலமான கட்சி தான், ஒத்துக்கிறீங்கல்ல? 2 ஆளுமை நிறைந்த கட்சிகள் வந்து அதிமுகல இருந்தாங்க. ஆனா இப்போ அந்த ஆளுமை குறைபாடு இருக்கோ அதிமுகல? ஏன்னா எடப்பாடி அவர்கள் தலைமையில கட்சியை மீட்டெடுத்தாலும், சின்னத்தை மீட்டெடுத்தாலும், வெற்றின்றது அவர் இப்போ பொதுச் செயலாளர் ஆனதுக்கு அப்புறமா அவருக்கு அந்த வெற்றின்றது அவருக்கு கிடைக்கல. ஆல்மோஸ்ட் 8, இப்போ 9வது தேர்தலில் அவர் இப்போ ரொம்ப தோல்வின்ற மாதிரி தான் பாக்குறாங்க. நிறைய இடங்கள்ல 2வது 3வது இடத்துக்கு அதிமுக போயிருக்கு. ஒரு வேளை அதிமுக இந்த சசிகலா டீமோ இல்ல பன்னீர்செல்வம் அவர்களும் அப்படி பிரிஞ்சு இருக்கிறதுனால அதிமுகவோட ஓட்டு பிரிஞ்சிடுச்சோ, இல்ல நிஜமாலே அதிமுகவுடைய அழிவு டைம் ஆரம்பிச்சிடுச்சு, பண்ணாமலே சொல்ற மாதிரி அழிய ஆரம்பிச்சிடுச்சோ, அணைய போற வேலைக்கு பிரகாசமா எரியும் அப்படிங்கிறாரு அந்த மாதிரி? இல்லை, அந்த இந்த அழிவை வந்து வேற யாரும் வெளியிலேருந்துலாம் திணிக்கல. இவங்களோட வீக்னஸ் தான் மற்றவங்க உள்ள வருவதற்கான வாய்ப்பாக அமையாது. என்ன உங்களுக்கு பெரிய கொள்கை முரண்பாடு? நான் என்ன கேட்குறேன், வந்து ஓபிஎஸ் வந்து முதலமைச்சராக வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் இபிஎஸ் வந்தார். சரி நான் கொஞ்ச நாள் இருந்தேன், நீ கொஞ்ச நாள் இரு அப்படின்னு போக வேண்டியதானே. நீங்கள் பொதுக்குழு முழுக்க இபிஎஸ்க்கு ஆதரவாக வந்துட்ட நிலையில் ஒரு 4 பேரை வச்சு ஓபிஎஸ் என்ன பண்ண போகிறாரு? நான் அடிக்கடி சொல்லுவேன், ஓபிஎஸ் கிட்ட வெறும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மட்டும்தான் இருக்குது. அவரோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மட்டும்தான் இருக்குது. அவரோட கம்யூனிட்டி கூட அவர்கிட்ட இல்லை. ஏன்னா பெரும்பான்மையான பொதுக்குழு உறுப்பினர், செயற்குழு உறுப்பினர்லாம் இந்த பக்கம்லாம் இருக்கிறாங்க. அப்போது உங்களுக்குள்ளே என்ன ஒரு ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி பேசின்னு போகணும் தானே. ஏன்னா நீங்கள் உருவாக்குறது இல்லை. இது எம்ஜிஆர் வந்துங்க அதிமுகவிலேருந்து திமுகவிலேருந்து பிரிஞ்ச போது கருணாநிதி திமுக கொடுத்த குடைச்சல் இருக்க வேறு யாராவது இருந்தால் ஓடி இருப்பாங்க. எம்ஜிஆருக்கு அப்போது சினிமா நடிகர் என்ற பேரில் ஒரு இமேஜ் இருந்தது. அதோடு எம்ஜிஆர் வந்து ஏழை பங்காளன் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து இங்கே இருந்தது. அந்த மாதிரியான ஒரு அந்த நினைப்பு எல்லார் மனதிலும் இருந்தது. எம்ஜிஆர் வந்து ஏழைகளை பார்ப்பாரு அப்படின்னு. திமுகவோட முகமாவே எம்ஜிஆர் தான் இருந்தார் இல்லையா சார்? அப்போ அண்ணாதுரை கூட வந்து தேர்தலில் வந்து பிரச்சாரத்துக்கு வருகிற போது எம்ஜிஆர் சொன்னதாகவும், நீங்கள் வந்து எவ்வளோ பணம் கேட்குறீங்கன்னு சொல்லுங்கள், நான் கொடுத்துட்றேன், நான்லாம் வந்து எங்கே வந்து பிரச்சாரம் பண்ண போகிறதுக்கு, தம்பி காசு வேணாம், உன் முகத்தை மட்டும் வந்து காட்டு, அதுதான் திமுகவுக்கு ஓட்டு அப்படின்னு சொன்னதாலாம் சொல்லுவாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்றதை தாண்டி மக்கள் எம்ஜிஆரை நம்பினார்கள். ஓகே சார். எம்ஜிஆரோட திரைப்படங்கள் வெளியிடுவதை தடுத்தாங்க. எம்ஜிஆர் பொதுக்கூட்டம் போட்டோம்னா அந்த பேம்லெட் கொடுப்பாங்களா ஊருக்கு போய், அப்போல்லாம் அதுதான் கூட்டம் நடக்குதுன்னு திமுக காலிகள் போய் அடிச்சு பிடிக்கிட்டு வந்துடுவாங்களாம் அந்த பேம்லெட்டை. அப்போ கூட்டம் நடக்கிறது கூட வெளியில் தெரியாமல், கூட்டம் நடக்கிறது ஒரு பாம்பு விடுறது, அதை விடுறது, கரெக்டாக பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து திமுக செஞ்சது. சரி, அதை செஞ்சது கூட நம்ம நியாயம்னு சொல்லலாம். ஒரு கட்சி நமக்கு தான் அரசியல் முழுவதும் பிரிஞ்சு போய் நம்முடைய ஆளுமை இருந்தால் எடுத்துப்பான் அப்படின்னு கூட அவங்க செஞ்சுருக்கலாம்னு வச்சுங்க. இதையெல்லாம் தாண்டி அவர் வந்து ஜெயிச்சார். 13 வருடங்கள் இவரை காக்க வச்சார்.
கருணாநிதியை. அதே மாதிரி ஜெயலலிதா 10 வருடங்கள் ஏங்க வச்சாங்கல்ல கருணாநிதியை. அந்த மனுஷன் சர்க்கரை நாற்காலியில் எல்லா நினைவுகளும் போய் கூட ஐயோ நம்ம முதல்வராக முடியலையேன்ற நினைப்போடவே இறந்தார். அப்படி வந்து இருந்த ஒரு அதிமுக இன்றைக்கு அதிமுகவில் நீங்கள் ஒரு பொறுப்பாளராக இருந்தீங்க, வந்தீங்க போனீங்க, சரி சிறப்பான ஆட்சி தான் பண்ணீங்க. ஏன் உங்களுக்கு கூட என்ன அப்படி சண்டை? நீங்கள் உருவாக்குறது இல்லை, நான் உருவாக்குறதுல எப்படி இவனுக்கு பங்கு கேட்குறான் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. இல்லை நான் உருவாக்குனது இன்றைக்கி அவர் கையில் இபிஎஸ் கையில் போயிடுச்சு, ஏன் பங்கு எங்க அப்படின்னு ஓபிஎஸ் கேட்குறதுக்கு அவருக்கு என்ன இருக்குது? ஒன்றும் இல்லையா? சொல்ல போனால் சாதாரண ஒரு டீக்கல்ல இருந்தவர், ஒரு சேர்மனாக இருந்தவர், அப்படித்தானே இன்றைக்கு வந்து மிகப்பெரிய நிலையில் நீங்கள் வந்திருக்கீங்க. அதுக்கு காரணம் அதிமுக என்ற பெயரும் அதிமுக தொண்டர்கள். அந்த கட்சி அழிவதை நீங்கள் எப்பாடுபட்டாவது நீங்கள் தடுத்து நிறுத்தியிருக்கணும். ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற ஈகோவில் உங்களுக்குள்ளே எனக்கும் கிடைக்கூடாது, எனக்கு கிடைக்காத சின்னம் அவனுக்கும் கிடைக்கூடாது, அவனுக்கு கிடைக்காது எனக்கும் கிடைக்கூடாது அப்படிலாம் நின்னீங்க. போய் அதிமுக அலுவலகத்தில் தகராறு, சண்டை, அடிதடி இதெல்லாம் நடந்தது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான், இது உன்னுடைய அலுவலகமாக இருந்து இபிஎஸ் பிடிக்குன்னு தானே நீ போய் பிடுங்க. அது பொதுவானது. அது ஜெயலலிதா அம்மையாரால் அது வடிவமைக்கப்பட்டது, கட்டப்பட்டது. அப்போது யாரோ கட்டின வீட்டில் நீங்கள் போய் இருக்கிறீங்க. இன்றைக்கி நீங்கள் என்ன இப்போ ஒரு 20 வருஷம் 30 வருஷம் இருப்பீங்களா? அதுக்கப்புறம் அதிமுக எல்லாம் போயிடுமா? இன்றைக்கி இபிஎஸும் ஓபிஎஸும் இல்லைன்னா இவரோட ஆயுஷ் காலம் நல்லபடியாக முடியுதுன்னு வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு 20 வருடத்தில் 20 வருடம் கழிச்சு அதிமுக இருக்காதா? அன்றைக்கி யாராவது ஒருத்தர் வருவாங்கல்ல. அப்போது அது மக்களிடையே சென்று கொண்டு இருக்கிற கட்சி. அது மக்கள் அதை நம்புகிறான். இன்னமும் ரெட்டையிலையை பார்த்தா எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறாரு, ஜெயலலிதா உயிரோடு இருக்கிறாருன்னு நம்புகிற மக்களும் இன்றைக்கு இருக்கிறாங்க. ஜெயலலிதாவால் பலன் பெற்றவர்கள் இன்றைக்கி பல பேர் இருக்காங்க, எம்ஜிஆரால் பலன் பெற்றவர்கள் பல பேர் இருக்கிறாங்கல்ல. அப்போது அப்படி இருக்கிறபோது அந்த மக்களின் எண்ணங்களுக்கு எதிராக இவங்க செயல்பட்டு தான் இன்றைக்கி வந்து அதிமுகவுக்கு இருக்கிற லேக்னஸாக நான் பார்க்குறேன். சார், அதிமுக பிஜேபி கூட்டணி நல்லா தான் இருந்தது, சுமூகமான ஒரு கூட்டணியாக தான் இருந்தது. சடனாக அண்ணாமலை வந்து அண்ணாவை பற்றி பேசினாரு, முத்துராமலிங்க தேவரை பற்றி பேசினாரு. ஆனால் வந்து முக்கிய குறி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கணும்னு அண்ணாமலை சொல்ல போய் தான் எடப்பாடி அவர்கள் ஒத்துக்காம 2 பேர் கூட்டணியும் முறிவு ஏற்பட்டுச்சு. ஆனா தொடர்ந்து இப்போ ரீசெண்டா தமிழிசை சொன்னது கூட கூட்டணி 2026 கூட்டணி பத்தி நாங்க முடிவெடுக்க முடியாது, எங்க தலைமை தான் முடிவெடுக்க முடியும் அப்படின்னு தமிழிசை சொல்றாங்க. ஆனா அண்ணாமலையே வந்து இல்ல, நான் 2026லயும் அதிமுக கூட கூட்டணியில வைக்க மாட்டேன், நாங்க தான் 2வது பலமான கட்சியா வருவோம் தமிழகத்துல அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. ஸோ இப்படி இவங்களுக்குள்ள கருத்து முரண்பாடு இருக்கும் போதும் எடப்பாடி சைட்ல இருந்து இந்த தோல்விக்கு ஆலோசனை கூட்டம் நடத்த போறதா சொல்றாங்க. அதே மாதிரி ஓபிஎஸ் சாரும் வந்து ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காரு, அதிமுகவில் மறுபடியும் சேருவோம், அதிமுகவை வலுப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ 2026க்கான நகர்வெல்லாம் இப்போ வந்துட்டு நகர்ந்துட்டு இருக்கு. ஒருவேளை மறுபடியும் அதிமுக ஒன்று சேர்ந்தா இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான இயக்கமா வருமோ? இல்லை, சேருவதற்கான வாய்ப்பு கம்மி தான். சேரணும். சேர்ந்து நீங்கள் பொதுவாகவே எல்லா கட்சிகளும் இல்லை நாங்கள் வந்து இன்னொருத்தர் கூடவே இருப்போம் அப்படிலாம் சொல்லாதுங்க. எல்லா கட்சிகளும் நாங்கள் வந்து முதலமைச்சர் ஆகணும் தான் சொல்லுவாங்க. ஏங்க நம்ம சரத்குமார் சொல்லலையாங்க, எங்கள் மாமியார் கட்டுது நீங்கள் எப்போயா முதல்வர் ஆவீங்க அப்படின்னு எங்கள் மாமியார் கட்டுது. இவங்க மாமியார் கேட்குறதுக்கு முன்னாடி இவரே சொல்ல வச்சார், வருங்கால முதலமைச்சர் சரத்குமார்னு சொல்ல வச்சார். சாதாரண இன்றைக்கி நடிகர்கள் கூட இவன் கட்சி தொடர்றதுக்கு முன்னாடியே வருங்கால முதல்வர் அப்படின்னு தானே போஸ்டர் ஓட்டுறாங்க. இப்போ வராத ரஜினியை தமிழ்நாடு ஆளை காத்து கிடக்கிறது வாழ்றான். எல்லா நடிகர்களும் வருங்கால முதல்வர்னு அவனுக்கு காசு, அவனுக்கு போஸ்டர் போட்டு ஒட்டுறான்னு வச்சுங்க. இருந்தாலும் அது சொல்லுகிற போதே முதல்வர் தான் இறங்குறாங்க. அப்படி இருக்கிற போது பிஜேபி சொல்லியதும் தவறில்லை, அதிமுக சொல்லியதும் தவறில்லை. ஏற்கனவே ஆண்டவங்க, ஏற்கனவே அடுத்து ஆளை துடிக்கிறவங்க இவங்க. அப்போது இவங்களுக்குள்ள வந்து மாநில அளவில் ஏற்பட்ட முரண்பாடு தானே தவிர மத்தியில் பிஜேபியோடு இன்னும் பெருசாக வந்து அதிமுகவுக்கு முரண்பாடு இல்லை. நீங்கள் வந்து அண்மையில் கூட வந்து அமித்ஷா சொன்னார்ல, கதவுகள் திறந்து இருக்குன்னு. அப்போது பிஜேபி தலைமை வந்து அதிமுகவை விரும்புது, அதிமுகவும் பிஜேபி தலைமையை விரும்புது. இங்கே மாநிலத்தில் இருக்கிற 2 தலைவர்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையில் இவர் பேசுனதை அவர்கள் அரசியலாக பேசி அவங்க பேசுனதுக்கு இவர் கவுண்டர் கொடுத்து இது வந்து இவங்களுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன மன வருத்தம் தானே தவிர வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. இன்றைக்கி வந்து அதிமுக இப்போ பிஜேபிக்கு தலைவர் வந்து அண்ணாமலை தான் ஒன்று 20 வருஷத்துக்கு இருப்பார்னு சொல்ல முடியுமா? அது வந்து நாளைக்கு தேர்தல் தோல்விக்கு அப்புறம் மாற்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. இல்லை, அது வந்து பிஜேபி முடிவெடுக்கிறது தானே. அதில் வந்து
ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 வருஷம் இருக்கலாம், இல்லை மேக்ஸிமம் 2 ட்ரிப் இருக்கலாம். இப்போ தமிழிசையெல்லாம் 2 வருஷம் 2 ட்ரிப் இருந்தாங்க, 6 வருஷம் இருந்தாங்க. அப்போது இப்போ முருகன் வந்து 3 வருஷம் தான் இருந்தார். உடனே அவர் வந்து மத்திய இணையமைச்சர் ஆக்கி விட்டாங்க. அந்த மாதிரி கூட அடுத்து ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்து கூட அண்ணாமலை போகலாம், இல்லை அண்ணாமலையின் கீழே தான் கட்சி சிறப்பாக செயல்பட்டுருக்கிறதாக அவங்க நினச்சி இன்னொரு தடவை ஒரு எக்ஸ்டென்ஷன் கூட கொடுக்கலாம். அதால் இப்போ யார் முதல்வருங்கிறது எல்லாரும் சொல்கிறது தானே. ஒரு கட்சி நாங்கள் தான் முதல்வர் ஆகும்னு சொல்கிறது தான். இப்போ நீங்கள் வந்து நம்ம திருமாவளவன் தான் சொல்கிறாரு மக்களின் முதல்வர்ன்றாரு. அப்போ தமிழ்நாட்டு முதல்வர் கூட கூட்டணியில் தான் இருக்காரு. எங்கள் கூட 2 கொடுங்க, 3 கொடுங்க, 1 கொடுங்க, சேர்த்து கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. எல்லா கட்சிகளும் இப்படி தானே. இப்போ வந்து நம்ம வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் பல இடங்களில் வந்து வருங்கால முதல்வர் தான் எழுதி போட்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் அப்படி தானே எழுதி போடுறாங்க. அதுக்குன்னா காசாக பணமா? பெயிண்ட் வாங்குற காசு இருந்தால் செவுத்தில் எழுதிடுறாங்க தொண்டர்கள். அவன் நினைக்கிறான் நம்ம தலைவர் முதல்வர் ஆனால் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். அதால் அது ஒன்றும் பெரிய குத்தம் இல்லை. அது இவங்களுக்குள்ளே இருக்கிற ஈகோவில் இது இடையில் நடந்த பிளவு தானே தவிர இது நிரந்தர பிளவாக இருக்கும் நான் நினைக்கல. ஆனால் சார், பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அதாவது அதிமுக அழிக்கணும்னு தான் அண்ணாமலை யோசிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா இந்த தேர்தலுக்கு அப்புறம் பாருங்க, அதிமுக வந்து டிடிவி கிட்ட, அதாவது டிடிவி தினகரன் கிட்ட வந்துடும், அவர் தான் இனிமேல் அதிமுக வாழ போறாரு அப்படிங்கிற மாதிரியான அந்த பின்பத்தெல்லாம் அவர் கிரியேட் பண்ண. ஒருவேளை அதிமுகவுடைய தொண்டர்கள் எல்லாமே வந்து டிடிவி தினகரும் சசிகலா மறுபடியும் வந்தா நல்லா இருக்கும்னு நினைப்பாங்களோ? இல்லை, அப்படிலாம் இல்லை. சசிகலாவுக்குலாம் அவங்க அந்த பீரியடோட வந்திருக்கணும். அவங்களாம் கடந்து போயிட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு 70 வயசுக்கு மேலே ஆகிப்போச்சு. இப்போ அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க? அவங்க ஒன்றும் இல்லை. அதாவது இது கூடயே இருந்திருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் என்னதான் இருந்தாலும் ஒரு கட்சியிலேருந்து போயிட்டு திரும்பவும் நீங்கள் அந்த கட்சிக்குள்ளே வந்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக மதிப்பு இருக்காது. இப்போ வைகோ வந்து இங்கேருந்து போனார், 9 மாவட்ட செயலாளர்கள் வந்தாங்க. அதே பாதியாக பொழந்தார் வைகோ. இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க? ஒரு சீட்டுக்கு என் பிள்ளைக்கு ஒரு சீட்டு கொடுன்னு கெஞ்சிற நிலைமையில் வந்து நின்று, இல்லை திராவிடத்தை காப்பதற்கு ஸ்டாலின் தான் இருக்கிறாரு, நான் போயிட்டா கூட பரவாயில்ல, ஸ்டாலின் வந்து திராவிடத்தை காப்பாற்றுவார் நான் நம்புகிறேன். தமிழகத்தின் சாபக்கேடு ஸ்டாலின், திமுகவின் சாபக்கேடு ஸ்டாலின்னு சொன்ன வைகோ இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் என்னையும் சேர்த்து காப்பாற்றுறதுக்கு ஸ்டாலின் இருக்காருன்னு சொல்ல வச்சாங்கல்ல. அதால் ஒரு கட்சியிலேருந்து போயிட்டு திரும்ப அந்த கட்சிக்கு வந்து சரியான ஒரு அங்கீகாரம் இருக்கிறதுக்கான வாய்ப்பில்லை. இவங்களுக்குள்ளே ஒரு உள்ளுக்குள்ளே ஒன்று இருக்கும். ஏன்னா இப்போ பேசுனாங்க, இப்போ அவன் வந்து நம்ம கட்சிக்கு எதிராகவே இவ்வளோ பண்ணான், இப்போ திருப்பி அவனை கூட்டு வச்சுன்னா அந்த ஆள் பேச்சை கேளுன்றீங்க அப்படின்னு ஏற்கனவே இருந்தவங்களும் கேட்பாங்க. பட் இதையெல்லாம் இந்த மனமாச்சரியங்கள்லாம் மறந்து நாம் வந்து ஆட்சியை பிடிக்கணும், இல்லை நம்ம கட்சி வந்து திரும்பவும் 1ஆம் நம்பர் கட்சிக்கு வரணும் அப்படின்னா இவங்க சேர்ந்து தான் ஆகணும். அதால் இது வந்து அவங்க முடிவு பண்ணுறது. இப்போ ஓபிஎஸ் வந்து பத்திரிகை செய்தி கொடுக்குறதால பத்திரிகை படித்தவெல்லாம் போய் இபிஎஸ் கிட்ட போய் ஏங்க அவர் கொஞ்சம் சேர்த்துங்க நான் சொல்ல போகிறேன் முடியாது. அவங்க அந்த பொதுக்குழுவில் இல்லை அவங்க இருக்கிற அந்த ஒருங்கிணைப்பு கூட அது இதுன்றாங்கல்ல, அதுக்குள்ளே பேசி ஏதாவது ஒரு முடிவுக்கு வரணும். இந்த காம்ப்ரமைஸை பல நாட்களாக பிஜேபி செய்ய முற்பட்டது. அப்போலாம் இவங்க ஒத்துக்கலை. இப்போ எப்படி ஒத்துக்க போகிறாங்களான்னு தெரியல. ஏன்னா இப்போ நீங்கள் இதே இப்போ ஓபிஎஸ் ஜெயிச்சிருந்து இல்லை டிடிவி தினகரன் ஜெயிச்சிருந்து பாரியா உன்னை கூட நம்பலை, எங்களை நம்புகிறாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்துருப்போன்னு ஒரு படி இவங்க இறங்கி வந்தாலும்னா வாய்ப்பு இருக்குமே தவிர இப்போ எப்படின்னு தெரில. அது மட்டும் இல்லாமல் அது அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை. கட்சியை நம்ம காப்பாற்றணும், கட்சி திமுகவில் அழிக்கப்படும் அப்படின்னு நினச்சா ஏதாவது ஒரு வழி பிறக்கும். சரி, இப்போ நீங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாமே 2026 தேர்தலுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் நிலைமை மாறலாம். இப்போ சண்டை போட்டுட்டு இருக்கவங்க அதுக்கப்புறம் சேர்ந்துக்கலாம், இல்லை ஒன்னா கூட திமுகக்கு எதிராக வந்து எல்லா கட்சிகளும் சேர்ந்து வந்து ஒரு கூட்டணியை கிரியேட் பண்ணி அதில் கூட அவங்க 2026 தேர்தலில் நிற்கலாம். ஸோ வரப்போகிற தேர்தல் வந்து சட்டமன்ற தேர்தல் வந்து எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த தேர்தல் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றது இன்னும் நம்ம நிறைய விஷயம் பேசலாம் சார். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய கருத்துக்களை மக்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார்.